இன்னும் 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டை ஆளப்போவது யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் எல்லாத்துக்குமே கிடச்சிரும். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு எலெக்ஷனாக இருக்குது அப்படின்னு எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுமே சொல்கிறாங்க. யார் யார் அரசியல் ரீதியாக இயங்குகிறார்களோ அவங்கள்ட்ட ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் பண்ணும்போது ப்ரிடிக்ட் பண்ணவே முடியலைங்க அப்படின்றது தான் பெரும்பாலானோர் சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிறது. இப்போ திமுக, அதிமுக இந்த ரெண்டு பெரிய கட்சிகளை நம்பி பெரிய கூட்டணியும் அமைந்திருக்கிறது. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருப்பது போல் தான் தெரிகிறது. பொதுவாக அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த எக்ஸிட் போல் சர்வே வெளியிடுவாங்களா, அதுக்கு முன்பே ஓரளவு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அடுத்து யார் ஆட்சிக்கு வர போகிறாங்க அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஓய்வு பெற்ற அதிகாரிகள், கவர்மெண்ட்டில் ப்ரெசன்ட் சர்விங் ஆஃபீஸர்ஸ் இவங்களுமே அவங்களுடைய இன்டர்னல் இன்புட்ஸ் தொடர்ச்சியாக எடுப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் யூஸ்வலாக தெரிஞ்சிடும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக ஒரு பக்கம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க, இன்னொரு பக்கம் தொடக்கத்துலேருந்தே தாவேக்கா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க, அதிமுகவும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருந்தாங்க. எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச அந்த முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, அதனால் தாவேக்கா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, நிறைய இடங்களில் தாவேக்கா முன்னாடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு டிபேட் அப்படின்றது போயிட்டு இருந்தது. அடுத்த 2வது நாள் 3வது நாள் பார்த்திங்க அப்படின்னா திமுக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 4 முனை போட்டி, இந்த 4 முனை போட்டியில் திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் அதிகமாக எடுப்பதனால அது அதிமுகவுக்கு போகாது, மற்ற கட்சிகளுக்கு போகாது, அப்போ திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்றது மாதிரியான டிபேட்ஸ்லாம் தொடர்ச்சியாக நடந்தது. இப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு குழப்பமான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களை தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது. அதற்கு முக்கியமான காரணம் ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு. அவங்களுடைய கருத்து கணிப்பில் 98லேருந்து 120 இடங்கள் வரை விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னது ஒரு பெரிய டிபேட்டையும் டிஸ்கஷனையும் இன்றைக்கி ஏற்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் கான்ஃபிடென்ஸாக இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே அவங்க இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் சரிவர திமுக ஹேண்டில் பண்ணல அப்படின்ற மாதிரியான பதில்களை சொல்லிகிட்ருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் கூட்டணி கட்சியான திமுகவுக்கு உரிய ஒத்துழைப்பை விசிகாவினர் கொடுக்கல அப்படின்ற அந்த பிளேமை அவரே எடுத்துக்கிறாரு, அந்த கட்சி சார்பாக அவரே எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரியான நிறைய கருத்துக்கள் நம்ம பார்க்க முடிகிறது. பாஜகவை சேர்ந்த முக்கியமான நபர்கள் அண்ணாமலையாக இருக்கட்டும், அதே மாதிரி குருமூர்த்தியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாஜகவுடைய சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ தொடர்ச்சியாக விஜயை ப்ரைஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, திமுகவை பொறுத்தவரையில் என்னென்ன தவறுகள் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் உங்களுக்கு விஜய் எஸ்பெக்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். இப்போ விஜய் இன்னும் வரையும், அதாவது அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு 2.5 வருடம் 3 வருடம் ஆகிறது. இந்த 3 வருடங்களில் பார்த்திங்க அப்படின்னா அவர் மனம் திறந்து அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய அஸ்பிரேஷன் என்ன அப்படின்றத பேசவே இல்லை. அவரை எக்ஸ்போஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கிட்டதில் திமுகவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ திமுக தாவேக்காவை ஒரு பொருட்டாகவே அவங்க நினைக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்ன நேரம் விஜய் ஏதோ ஒரு தருணத்தில் அவர் பேச வேண்டிய சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை திமுக கொடுக்காதது அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக திமுகவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் மிகப்பெரிய பின்னடைவுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ திமுக தலைமை பேசாமல், திமுகவுடைய முக்கியமான பிரதிநிதிகள் பேசாமல், சமூக வலைதளங்களில் குறிப்பாக திமுக அனுதாபிகளை வைத்து மட்டுமே விஜயை அட்டாக் பண்ணதுனால விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு மைலேஜ் அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா விஜய் ரசிகர்களை தாண்டி திமுகவை பிடிக்காதவர்களும் விஜய் பக்கம் இணைந்து அவர்கள் திமுகவோட சண்டை போடுது அப்படின்றது சமூக வலைதளங்களில் நம்ம கண்கூடாகவே பார்த்தோம். அந்த வகையில் விஜய் பேசாமல் இருந்தது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயை நம்ம கடைசி வரையும் ஹீரோவாக மட்டுமே பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையே
திமுக தான் உருவாக்கிருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியே வருகிறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவை பொறுத்தவரையில் தாவேக்கா வந்து ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ண அவங்க முயற்சித்தது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில் நம்மெல்லாம் அறிவாளிகள் கூட்டம், தாவேக்கா வந்து தற்குறி கூட்டம். விஜயினுடைய ரசிகர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து மூர்க்கத்தனமாக கண்மூடித்தனமான ஒரு அன்பை வந்து விஜய் மீது வைத்திருக்கிறார்கள் அப்படின்றதுல பிரச்சனை கிடையாது. அதே நேரங்களில் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை வந்து நீங்கள் ஒரு பப்ளிக் பர்செப்ஷனில் வந்து எந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ அவங்க வந்து திமுக அல்லது அதிமுக குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் தவறுகள் செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி திருத்தணுமோ அப்படி திருத்தாமல் அவங்கள வந்து சோஷியல் மீடியாவில் பிராண்ட் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தது அப்படின்றது திமுக மீதான அந்த கோபத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் அதிகரிக்க செய்திருக்கிறது. அது வந்து குடும்பங்கள்லையும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா, கரூர் விவகாரத்தில் விஜயினுடைய செயல்பாடுகள் அப்படின்றது மிகுந்த விமர்சனத்துக்குரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையில் கரூர் துயர சம்பவம் அப்படின்றது அவர் என்ன தான் வந்து மறுத்தாலும் அவருக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது அப்படின்றத யாருமே மறுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. திமுக ஆரம்பம் முதலே இந்த விஷயத்தில் வந்து அவங்க ஒரு சரியான ஒரு கிளியரான ஒரு டைரக்ஷனில் அவங்க வந்து டிசிஷன் எடுக்கலை அப்படின்றதும் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆரம்பத்தில் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு, ஒரு சாஃப்ட் டோன் எடுத்துகிட்டு, அதற்கு பிறகு அவங்க வந்து தாவேக்கா தலைவர் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொன்னது, முன்னுக்கு பின்னாக அந்த டேட்டாஸ் இருந்தது, இது எல்லாமே வந்து பல்வேறு சந்தேகங்களை பொதுமக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியது. கரூர் துயர சம்பவத்தை பொறுத்தவரையில் விஜய்க்கு மட்டும் பொறுப்பு இல்லை, திமுகவுக்கு இதில் ஏதோ வந்து பொறுப்பு இருக்கிறது, திமுக வந்து இதில் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு அரசுக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேக பார்வை அப்படின்றது பப்ளிக் பர்செப்ஷனில் திமுக மீது விழுந்து விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த விஷயத்தில் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒரு சரியான ஸ்டாண்ட் எடுத்து விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள், தாவேக்கா வந்து இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றத அவங்க வலியுறுத்தி இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக தாவேக்கா இந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் பர்செப்ஷனில் வளர்ந்திருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. அங்கே இரண்டு கட்சிகள் செய்த தவறு இன்றைக்கு வந்து தாவேக்கா ஒரு பெரிய சேலஞ்சராக திமுக அதிமுகவுக்கு உருவெடுத்திருப்பதாக தான் நான் பார்க்குறேன். நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்து இன்னுமே ஒரு வெளிப்படைத்தன்மையோட திமுக நடந்திருக்கலாம் அப்படின்றது பலருடைய பார்வை. ஏன்னா 2017 ட்ராவல் பண்ணக்கூடிய திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்தில் புதிதாக வந்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடக்கம் முதலே காங்கிரஸ் வந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை குழு அமைங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏமாற்றம் அப்படின்றது கூட்டணி கட்சிகளுக்கு இருந்தது போல தான் தெரிகிறது. இப்போ வெளிப்படையாக இன்றைக்கி வந்து எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, இனி வரக்கூடிய நாட்களில் எல்லோரும் பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வைகோ வந்து ரொம்ப போல்டாக வந்து விஜயினுடைய ஸ்ட்ரென்த்தை அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி முந்தானத்து பேசியிருக்காரு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பாலகிருஷ்ணன் அவர் வந்து பேசியிருக்காரு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சார்பில். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து தாவேக்காவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்ற வகையில் அவர் முன்னிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப போல்டாக பேச ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி கட்சிகளை இன்னும் பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். முதலமைச்சரே நேரடியாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் தலையிட்டு அவங்க வந்து ஒரு சுமூகமான ஒரு அப்ரோச் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு அதிருப்தி இருந்தது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது. தலைவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க செட்டில்ட் ஆயிடுறாங்க. பட் ஆனால் நிர்வாகிகள், தொண்டர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து திமுக கூட்டணியில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட் அப்படின்றது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த தேர்தலில் அப்படி நடந்ததா அப்படின்னா பெரிய கேள்வி. இப்போ கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தொண்டர்களே இன்றைக்கி வந்து தாவேக்காவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் நம்ம களத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் கூட்டணி கட்சிகளை இன்னும் பெட்டராக வந்து திமுக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதும் ஒரு பார்வையாக இருக்கிறது. அஞ்சாவது பார்த்திங்க அப்படின்னா, களத்தில் நான் பார்த்ததை சொல்கிறேன், ஒரு அன்யூஷுவலான ஒரு எந்தூசியாசம் வந்து எந்த தேர்தல்கள்லையும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் இருந்தது. குறிப்பாக வந்து குடும்பங்களில் நிறைய டிஸ்கஷன் அப்படின்றது நடந்தது. குடும்பங்களில் வந்து பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க மத்தியில் வந்து விஜய்க்கு வாக்களிக்கணும் அப்படின்றது ஒரு ட்ரெண்டாகவே மாறுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து குடும்பங்களில்
உங்களுக்கு ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த கட்சிக்கு தான் போடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குல்ல. இப்போ ஒரு திமுக குடும்பம், ஒரு அதிமுக குடும்பம் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாக்காளர்களும் அந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. அப்படி தான் வந்து கடந்த காலங்களில் தேர்தல்களில் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிலே ஒரு ஸ்ப்ளிட் அப்படின்றது இருந்தது. அது வந்து இப்போ ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய குடும்பங்களில் அது 3:2 இருந்ததா, இல்லை 2:3 இருந்ததா, இல்லை 4:1 இருந்ததா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு எந்தூசியாசம் அப்படின்றத கிரவுண்டில் பார்க்க முடிந்தது. எல்லா தொகுதிகள்லையும் எல்லா பூத்துகள்லையும் ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்றது தாவேக்காக்கு இருந்தது. இப்போ இது எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது நான் என்ன ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, விஜயினுடைய ஸ்டார் பவரை தாண்டி மக்களை பொறுத்தவரையில் நம்மளில் ஒருத்தன் இப்போ நம்ம வந்து தினசரி ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பியர் குரூப்பாலேயோ இல்லை நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னாலேயோ இல்லை நம்ம அரசு அலுவலகங்களுக்கு போகும்போது நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை சங்கடங்களாக இருக்கலாம், சிக்கல்களாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னு விஜயோட தன்னை பொருத்தி பார்த்து நிறைய பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ விஜயினுடைய ஸ்டார்டமை தாண்டி இப்போ ஒரு திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு அப்படின்ற அந்த பிச் இருக்குல்ல, அதில் வந்து மக்கள் நிறைய பேர் கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க, இளைஞர்கள் கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க, பெண்கள் கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றது மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபைனல் வேர்டிக்ட் கிடையாது. ஏன்னா May 4 தான் வந்து ரிசல்ட் வரப்போகிறது. நான் வந்து இந்த கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸிட் போல்ஸை ரீட் பண்ணும்போது ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் 4 பேர் வந்து திமுக கூட்டணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் வந்து தாவேக்கா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஓவராலாக வந்து இப்போ விஜய்க்கு இந்த தேர்தல் அப்படின்றது லாஸே கிடையாது. ஏன்னா அவர் வந்து இப்போ தான் அரசியலுக்கே வர்றாரு. அவர் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரப்டராக இருக்கிறாரு. அவர் வாங்கக்கூடிய சதவீதம் அப்படின்றது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்ற நிறைய கேள்விகளை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. 5, 10 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 20லேருந்து 25% வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பரவலாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு தாவேக்கா முன்னேறி இருக்கிறது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா விஜயகாந்த் வந்து முதல் தேர்தலில் அவர் வந்து 8% வாங்கியிருந்தாலும் அவர் மட்டும்தான் ஜெயிக்க முடிந்தது. பட் ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவர் இல்லாமல் வந்து கூடுதலாக இடங்கள் வருவாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த 5 சர்வேஸ்லையும் 5, 6 சர்வேஸ் வந்துருக்கு. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்போ 8லேருந்து 15 சீட்டு வரையும் கன்வெர்ட் பண்ணுவார். சில பேர் வந்து 20 சீட்டு கன்வெர்ட் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது யுனானியம்ஸாக வந்து உங்களுக்கு விஜய் வந்து பர்சன்டேஜ் மட்டும் வாங்க போகிறதில்ல, கூடுதலான இடங்களும் பெறப்போகிறார். அவருடைய நம்பர்ஸ் வந்து டபுள் டிஜிட்லேயும் இருக்கலாம் அப்படின்ற அந்த பார்வை இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒரு டேக்அவே மெசேஜாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அந்த அளவுக்கு விஜயை வந்து வளர விட்டதற்கு திமுகவும் ஒரு காரணம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை தான் நான் சொன்னேன். திமுக எந்த இடத்துலையும் விஜய் வந்து பேசவே விடலை அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இந்த நேரம் திமுக மாதிரியான ஒரு பெரிய அரசியல் கட்சி விஜயை வந்து பேச வைத்திருந்தார்கள் அப்படின்னா அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் இல்லையா? அந்த நெருக்கடி வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அவரை பேச வைக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் உருவாக்கப்படவில்லை. அப்படி உருவாகியிருந்தாலும் திமுக வந்து அதை சரியான அப்ரோச்சாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்றது திமுகவுடைய ஒரு வீக்னஸ், இல்லை அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் இருந்த ஒரு வீக்னஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டே 1லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவருடைய நெரேட்டிவை வந்து அவர் செட் பண்ணுறாரு. அந்த நெரேட்டிவ்க்கு மற்றவங்க பதில் கொடுக்குறாங்களே தவிர அவர் எந்த இடத்துலையும் இன்னொரு கட்சி வைத்த அந்த நெரேட்டிவ்க்கு அவர் ஃபாலோ ஆனதாக நம்ம பார்க்கவே இல்லை. ஒஸ்ட் சினாரியோவில் கூட உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவருடைய மனைவி அவங்க வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் தாக்கல் பண்ணது லீக் ஆச்சு. ஸோ அதற்கு பிறகு வந்து ஒரு நடிகையோட ஒரு திருமணத்தில் கலந்துக்கிட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் தொடர்பான விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம். அதில் கூட வந்து அவர் எந்த நெரேட்டிவ்க்கும் சிக்காமல் அவருடைய ஸ்டாண்டில் அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் வெளிப்படுத்தியிருக்காரே தவிர அவர் இன்னொருத்தங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில் எந்த இடத்துலையுமே பேசவே இல்லை. ஸோ அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவருக்கு அந்த சீட் கன்வெர்ட்டபிலிட்டியும் இருக்குது அப்படின்னு இந்த எக்ஸிட் போல் சர்வேயில் சொல்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. 6வது பார்த்தீங்க அப்படின்னா விஜயை பொறுத்தவரையில் ஒரு எமோஷ்னல் கார்டை வந்து டே 1லேருந்து அவர் ப்ளே பண்ணிகிட்டே வந்தார். அதுவும் அவருடைய கேம்பெயின் காலகட்டங்களில் வந்து அது ரொம்பவே வந்து பிரதானப்படுத்தி அவர் பேச ஆரம்பித்தார். ஆனால் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கார்டு வந்து திமுகவுக்கு கிடைக்கல அப்படின்றதும் திமுகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வரேன், எல்லா வழிகளையும் தாண்டிட்டு உங்களுக்காக வரேன் அப்படின்ற அந்த எமோஷ்னல் கார்டு இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு வகையில் வந்து
அவர் உண்மையை தான் பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து வாக்காளர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து தெருவில் வந்து கேம்பெயின் பண்ணாங்க அப்படின்னா, விஜயினுடைய ரசிகர்களை பொறுத்தவரையில், விஜயினுடைய தொண்டர்களை பொறுத்தவரையில் அவங்க வீட்டுக்குள்ளே கேம்பெயின் பண்ணியிருக்கிறாங்க. அது வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கேம்பெயின் பண்ணுறது அப்படின்றது மேபி திமுக, அதிமுகவுடைய ஒரு கேஷுவலான ஒரு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கலாம். ஆனால் வந்து டிவிகேயை பொறுத்தவரையில் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது நடந்திருக்கு. ஏன் விஜய்க்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து திமுகவுக்கு ஒரு செட்பேக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு எமோஷ்னல் கார்டு, ஸ்ட்ராங்கான எமோஷ்னல் கார்டு ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி வந்து திமுகவுக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இன்னும் கூடுதலான ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு எட்ஜ் கிடைச்சிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ திமுகவை பொறுத்தவரையில் நிறைய திட்டங்களை அவங்க செயல்படுத்தியிருந்தாலும் நிறைய குற்றச்சாட்டுகளும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரும் வந்து கிரவுண்டில் வந்து நிறையா இருந்ததையும் நம்ம பார்க்க முடியுது. அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த மாதிரியான ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், அரசு அலுவலகங்களில் நம்ம சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாமே வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து அதிமுகவின் சார்பில் எடப்பாடி பழனிசாமியும் இதை ஒரு கேம்பெயின் பிச்சாக வச்சு அவர் வந்து 234 தொகுதிகளுக்கும் ட்ராவல் பண்ணி இதை வந்து அவர் பிரதானப்படுத்தினார் அப்படின்றத பார்த்தோம். அதற்கு பிறகு விஜய் அவருடைய அந்த சினிமா ஸ்டைல்லே அவர் வந்து இதை கம்யூனிகேட் பண்ணது அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் வந்து பெண்களை பொறுத்தவரையில் அவங்க கன்வின்ஸ் ஆகிருக்கிறாங்க. இங்கே வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற அந்த கேம்பெயின் பிச்சில் வந்து அவங்க கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ விஜய் அஸ் ஸ்டாராக வந்து அவர் எல்லா குடும்பங்கள்லேயும் போய் சேர்ந்த ஒரு நபர். ஸோ அப்போ அவர் வந்து அரசியலுக்குள்ளே வரும்போது ஒரு ஆர்வம் அப்படின்றது இளைஞர்களுக்கு இருந்தது. இப்போ அவருடைய ஸ்டார்டமை தாண்டி அவரை சுற்றி நடக்கக்கூடிய அந்த அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அரசியல் வந்து ஒரு ட்ரெண்டாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் மத்தியில் அது உருவாயிடுச்சு. இளைஞர்கள், இளம் பெண்கள் வந்து ஒரு விஷயத்தில் கன்வின்ஸ் ஆகிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதும் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து தாவேக்கா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜயுடைய இந்த இமேஜ் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் ஒரு யூஷுவலான ஒரு எலெக்ஷனே கிடையாது, ஒரு அன்யூஷுவலான ஒரு எலெக்ஷன் தான். ஏன்னா நம்ம வந்து எந்த தேர்தல்களையும் பார்க்காத ஒரு எந்தூசியாசத்தை இந்த தேர்தலில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து திமுக கொஞ்சம் கோட்டை விட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அவங்க வந்து ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜை மட்டுமே முதன்மைப்படுத்தி இந்த தேர்தலை அணுகணும்னு நினச்சதில் தவறு இல்லை. பட் அங்கங்கே வந்து ஒரு பவர் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றதும் ஒரு பார்வையாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ திமுக காங்கிரஸோடு நடத்திய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் ரசிக்கவே இல்லை. இவ்வளவு நம்ம வந்து பார்கெயின் பண்ணுமா அப்படின்ற நிலைமைக்கு போனாங்க. இந்த சினாரியோ வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையுமே நடந்தது. விசிகாலையும் நடந்தது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லையும் இந்த மாதிரியான ஒரு தன்மை இருந்ததை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தான் வந்து திமுகவுடைய அந்த ஒரு கூட்டணி பலத்தில் ஒரு சின்ன சேதாரத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுகிறது. இது எல்லாமே நம்ம அசம்ஷனில் தான் பேசுகிறோம், நம்மளுடைய பொலிட்டிக்கல் ரீடிங்கை வச்சு நம்ம பேசுகிறோம். பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்றது நான் பிகினிங் ஆஃப் த வீடியோவில் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை ஆளப்போகுது யார் அப்படின்றது இன்னும் ஒரு 48 மணி நேரத்தில் நமக்கு தெரிய போகுது. அதுவரையும் ஊடகங்களில் இயங்கக்கூடிய எங்களை போன்றோர் வந்து எங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ரீடிங், நம்ம என்ன பார்த்தோம் களத்தில் அப்படின்றத வச்சு நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து திமுக வந்து என்னென்ன தவறுகள் செய்தார்கள், இந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த டவுட் வராமல் அவங்களால பார்த்துருக்க முடியும் அப்படின்றது தான் இந்த பர்பஸ் ஆஃப் த வீடியோவே. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.